ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோடு 51. எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோ கண்டினியூஸாக குன்யோங்க அட்டாக் பண்ணுறான். ஆனால் குன்யோங் அந்த அட்டாக் எல்லாம் டிஃபெண்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர்றாரு. அப்போ நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை டாச் பண்ணுறான். அப்போ அவன் போட்டிருந்த மாஸ்க் கைண்டு விழுந்துருது. அதை பார்த்த குன்யோங் இது நீயா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றோம்னா, நிறைய பீப்புளை கூட்டிட்டு வந்து மிட் நைட்ல என்ன பாராட்ட வந்தீங்களா குன்யாங், அது ஃபார்முலா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, லிட்டில் பாஸ்டர் இது நீயா இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை, ஏதோ ஒரு மாஸ்டர் இங்கே மறைஞ்சு இருக்காருன்னு நினைச்சேன். நீ என்ன என் கூட வந்தவங்களை பீட் பண்ணிட்டா என்ன பீட் பண்ணிடலாம்னு நினைச்சு அதை மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாஸ்கை கைட்டிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, லிட்டில் பாஸ்டர் நீ இன்னைக்கு என்ன ஏமாத்திட்ட, இன்னைக்கு நீ சாக போற ஃப்ரோசன் பியர் பிளட் லைன் ஸ்டார் பீக்கிங் பாம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை வச்சு அந்த அட்டாக்கை தடுக்கிறான். அதை பார்த்து அவர் கண்டினியூஸா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாரு. நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்வாடை வச்சு அந்த அட்டாக்கை தடுத்துக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவரோட ஒரு அட்டாக்கை அவருக்கு எதிராக யூஸ் பண்றா. அதை பார்த்து அவர் கோவமாயி அவரோட பவரை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை டாச் பண்ணிடுறான். அவர் ஸ்ட்ரைட்டா போய் அங்க இருக்க ஒரு மரத்தை அட்டாக் பண்ணிடுறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த அட்டாக் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அட்டாக்கை அவன் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டான், நான் அழைச்சிட்டு வந்தவங்க அவன் கையால இறந்திருக்காங்க, இது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு, நான் இன்னும் அவனை ஒரு குழந்தையா நினைச்சுக்கிட்டு இருந்தா அது கண்டிப்பா எனக்கு ஒரு பேட் லக் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாரு. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து டாச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஸ்டார் பீக்கிங் பாம் ஒரு லோ கிரேட் ஸ்வான் லெவல் டெக்னிக், ஈவன் எர்த் லெவல் ஃபைனல் ஸ்டேஜ் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கூட இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி என் கையால இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால இப்படியே ரொம்ப நேரம் இருக்க முடியாது, இந்த பிராட் ரொம்ப வியர்டா இருக்கான், அவனோட கன்னிங் ட்ரிக்ஸ் மாதிரியே அவனோட ஸ்பீடும் இன்கிரெடிபிளா இருக்கு, நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தா கூட இவன் என்ன ஒரே ஹிட்ல கொன்றுவான், என்னால நம்ப முடியல, நான் எர்த் லெவல் ஃபைனல் ஸ்டேஜ் பீக்ல இருக்க ஒரு மார்ஷியல் ஆர்ட், என்னால இவனை கூட சமாளிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்ல எடுத்து யூஸ் பண்ணி அவரோட பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு. அதை பார்த்த நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த எஃபெக்ட் இது ப்ரோசஸ் பிளட் பில், இந்த பில் லெவல் 3, இது இந்த கிரேட் கியூ எம்பையர்லயே கிடைக்கிறது ரொம்ப ரேர், ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டோட பவரை ஷார்ட் டைமுக்கு ஹெவன் லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ணும், ஆனா இதோட சைடு எஃபெக்ட் ரொம்ப அதிகம், இந்த பில்லோட எஃபெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சில டேஸா வீக்கா இருப்பாங்க, அதோட இல்லாம இந்த பில்லை யூஸ் பண்ணவங்க பெட்டிலேயே தான் இருக்கணும், குன்யோங் அவனோட கல்லறையை அவனே தோண்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்றான். அப்ப குன்யோங் என்ன சொல்றாருன்னா, இப்ப எப்படி உன்னால என்ன தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாரு. நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாடை வச்சு அந்த அட்டாக்கை தடுக்கிறான். திரும்பவும் அவர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ தண்டர் பிளட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை டாச் பண்ணிடுறான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ப்ரோசஸ் பிளட் பில்ல யூஸ் பண்ணியிருக்கேன், அது பல வருஷமா என்னோட ட்ரெஷரா இருந்தது, இருந்தாலும் என்னால இவனை கொல்ல முடியல, இன்னைக்கு நான் இவனை கொல்லலைனா இதுக்கப்புறம் நான் தான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு வாய்ஸ், யார் அங்க மிட் நைட்ல பிரச்சனை பண்றது, இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு பின்னாடி சில பேர் வர்றாங்க. அவங்கள பார்த்து குன்யோங் என்ன சொல்றாருன்னா, ராயல் கார்ட்ஸ் அவங்க மெனி அபிஷியல்ஸ் இருக்க ஈஸ்ட் சிட்டில இல்லாம காமனர்ஸ் இருக்க வெஸ்ட் சிட்டிக்கு எதுக்காக வந்தாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாரு. அப்போ ஒருத்தர், இந்த பாஸ்டர் இன்னும் இதை ஸ்டாப் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு குன்யோங் அட்டாக் பண்றாரு. அந்த அட்டாக்ல குன்யோங் பின்னாடி போய் நிக்கிறாரு. அப்ப அந்த அட்டாக் பண்ணவர் என்ன சொல்றாருன்னா, இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யங் மாஸ்டர் சென்னர், நான் லேட்டா வந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்க யாரு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஜூலி, வெஸ்ட் சிட்டியோட டெபியூட்டி கமாண்டர், லார்டு காங் சில நாட்களா வெஸ்ட் சிட்டியை என்ன பாத்துக்க சொல்லியிருக்கார், ஆனா நான் லேட்டா வந்துட்டேன், யங் மாஸ்டர் குன்சன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோ, லார்டு காங்கா அப்படின்னு யோசிச்சுட்டு, நீங்க சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க, இவன் என்னையும் என்னோட அம்மாவையும் கொல்ல பாக்குறான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதும் அவர் என்ன சொல்றாருன்னா, காட்ஸ் அவனை கேட்ச் பண்ணுங்க, அவன் யங் மாஸ்டர் சென்னை கொல்ல பார்த்திருக்கான், அவனை நான் சிவியரா பனிஷ் பண்ணுவேன், அதோட இல்லாம அவனை நான் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் குன்யோங்க அட்டாக் பண்ண போகும்போது அவர் அவரோட பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணிடுறாரு. அப்ப ஒருத்தன் என்ன சொல்றான்னா, கமாண்டர் சூ இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப குன்யோங் என்ன சொல்றாருன்னா, குன்சன் இன்னைக்கு யாராலும் உன்னை சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறாரு. உடனே கமாண்டர் சூ, பாஸ்டர் நீ என்ன சாக விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு குன்யோங்க அட்டாக் பண்றாரு. அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்குது. அதோட இந்த எபிசோடு முடியுது.